பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல 5ஆம் நாள் போரில் எப்படி அர்ஜுனனால் வதம் செய்யப்பட்டு துரியோதனன் அனுப்பிய படை வீரர்கள் அவ்வளவு பேரும் நெருப்பில் ஊச்சிகள் விழுந்து சாவது போல மாண்டார்கள்னு கேட்டோம். நடக்க இருக்கும் 6வது நாள் யுத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 59. 6ஆம் நாள் யுத்தம். தருமன் கட்டளைப்படி அடுத்த நாள் திருஷ்டத்யும்னன் பாண்டவ சேனையை மகர வியூகமாக அணிவகுத்தான். கௌரவப்படை கிளௌஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. கிளௌஞ்ச பக்ஷி என்பது நாரை இனத்தை சேர்ந்த ஒரு பக்ஷி. சேனா வியூகங்களுக்கும் தேக பயிற்சி ஆசன முறைகளுக்கும் பக்ஷி பிராணிகளின் பெயர்களை உபயோகிப்பதை அந்த காலத்தில் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். படைகளின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த படைப்பகுதிகள் எந்தெந்த இடத்தில் நின்று யார் யார் எந்த இடத்தில் நின்று தலைமை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயித்து காப்புக்கும் தாக்குதலுக்கும் ஒழுங்காக ஏற்பாடு செய்து வருவதற்கு பெயர் வியூகம். வியூகத்தின் வெளித்தோற்றம் மீன், பருந்து முதலிய பிராணிகளின் தேகத்திற்கு ஒப்புவமை கண்டு பெயரிட்டிருந்தார்கள். சாஸ்திரங்களில் பல வியூகங்களை பற்றி தகவல்கள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் பாரத போரில் அன்று எந்த நோக்கத்துடன் விசேஷமாக காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும், எந்த போக்கில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை உத்தேசித்து அதற்கு தக்கவாறு வியூக வேறுபாடுகளை சேனாதிபதிகள் நிச்சயித்து வந்தார்கள். 6வது நாள் யுத்தத்தில் காலையிலேயே ஆள் சேதம் பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது. துரோணருடைய சாரதி கொல்லப்பட்டான். சாரதியற்ற தேரை துரோணர் தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்ச குவியலை நெருப்பு எரிப்பது போல் பாண்டவ சேனையை நாசம் செய்தார். சீக்கிரத்திலேயே 2 வியூகங்களும் உடைந்து போயின. அதன் மேல் 2 பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கைகலந்து கோரமாக போர் புரிந்தன. ரத்தம் பெருகிற்று. களம் முழுவதும் உயிர் நீத்த படை வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் உடைந்த தேர்களுமாக குவிந்தன. பீமசேனன் பகைவர்களின் சேனைக்குள் புகுந்து துரியோதனனுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து வீழ்த்த வேண்டுமென்று தேடி சென்றான். அவர்களும் வெகு சீக்கிரமே அவனை சூழ்ந்து கொண்டார்கள். துச்சாசன், துர்விக்ஷகன், துர்மதன், ஜெயன், ஜப்தசேனன், விகர்ணன், சித்ரசேனன், சுதர்ஷனன், சாருசித்ரன், சுவர்மன், துஷ்கர்ணன் முதலிய பல பீமசேனனை சுற்றி கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள். பயம் என்பது என்னவென்பதே அறியாத வாயுபுத்திரன் அவ்வளவு பகைவர்களையும் ஒரே சமயத்தில் நின்று எதிர்த்தான். உயிரோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்பது பீமனுடைய ஆசை. போர் உக்கிரமாக நடந்தது. தேவாசுர யுத்தத்தைப் போலவே இருந்தது. திடீரென்று பாண்டுபுத்திரன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சாரதியே, நீ இங்கேயே நில். நான் முன் சென்று இந்த திருதராஷ்டிர குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்து விட்டு வருகின்றேன். அதுவரையில் நீ இவ்விடத்திலேயே இரு என்று சாரதி விஷோகனுக்கு சொல்லிவிட்டு பகைவர்களின் கூட்டத்திற்குள் நுழைந்தான். குதிரைகளையும் குதிரைக்காரர்களையும் தேர்களையும் நாசமாக்கிக் கொண்டு காலதண்டத்தை எடுத்து வந்த
அந்தகனைப் போல் பீமன் கௌரவ சேனைக்குள் புகுந்து திருதராஷ்டிர மக்களை தேடி சென்றான். தேர் ஏறிய பீமன் பகைவர்கள் படைக்குள் மறைந்ததை பார்த்த திருஷ்டத்யும்னன் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவனுடைய தேரை கண்டுபிடித்து பார்க்கையில் சாரதி மட்டும் இருந்து கொண்டு பீமன் இல்லாததை கண்டான். திகைத்து போய் கண்ணில் நீர் ததும்ப சாரதியை பார்த்து, விஷோகா, எனக்கு உயிரை காட்டிலும் பிரியமான பீமன் எங்கே என்று கேட்டான். துருபத குமாரனை வணங்கி விஷோகன், பாண்டுபுத்திரன் என்னை இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு திருதராஷ்டிர புத்திரர்கள் தேரில் ஒன்று கூடி நின்ற சேனா சமுத்திரத்திற்குள் கதையை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக நுழைந்து மறைந்தான் என்றான். இதை கேட்டு பீமசேனனை அனைவரும் சேர்ந்து கொன்றே விடுவார்கள் என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்ட திருஷ்டத்யும்னனும் பகைவர் சேனைக்குள் புகுந்தான். பீமனுடைய கதாயுதத்திற்கு இரையாகி அடிபட்டு கிடந்த யானைகளைக் கொண்டே யுத்த களத்தில் வழிபார்த்து கொண்டு சென்றான். பகைவர்களுக்கிடையில் பீமனை கண்டான். 4 பக்கங்களிலும் ரதம் ஏறி எதிர்க்கும் பகைவர்களால் சூழப்பட்டு கோபாக்னியை கக்கிக் கொண்டு கையில் கதாயுதம் பிடித்தவனாக பீமன் நின்றான். திருஷ்டத்யும்னன் அவனை தழுவி தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அவன் உடலில் பதிந்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்தான். அப்போது துரியோதனனின் கட்டளையின் பேரில் பல வீரர்கள் ஒன்று சேர்ந்து துருபதன் மகனையும் பீமனையும் தாக்கினார்கள். அவர்களை கொல்லுங்கள், அவர்கள் யுத்தம் கோராமல் இருக்கவே அவர்களை தாக்குங்கள் என்று துரியோதனன் கட்டளையிட்டான். அவ்வாறே யுத்தத்திற்கு அழைக்காத பீமனையும் திருஷ்டத்யும்னனையும் அவர்கள் தாக்கினார்கள். அப்போது திருஷ்டத்யும்னன் துரோணரிடம் கற்ற ஒரு ரகசிய அஸ்திரத்தை விட்டு எதிரிகளை பிரக்ஞை இழக்க செய்தான். அச்சமயம் துரியோதனன் வந்து மோகாஸ்திரத்திற்கு மாற்றான வேறொரு அஸ்திரம் பிரயோகம் செய்து கௌரவ வீரர்களை பிரக்ஞை பெறச் செய்து உற்சாகப்படுத்தி திருஷ்டத்யும்னனை தாக்கினான். இதற்குள் தருமர் அபிமன்யுவின் தலைமையில் 12 ரத வீரர்களுடன் படையை அமைத்து பீமன் திருஷ்டத்யும்னனும் இருந்த இடத்திற்கு அனுப்பினார். சுபத்ரையின் வீரகுமாரன் படையுடன் வந்ததை பார்த்து திருஷ்டத்யும்னன் மிகுந்த சந்தோஷமடைந்து போரை நடத்தினான். பீமனும் அதற்குள் தண்ணீர் குடித்து இளைப்பாரி கேகய ராஜனுடைய தேரில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான். ஆனால் துரோணருடைய பராக்கிரமம் அன்று வெகு உக்கிரமாக இருந்தது. திருஷ்டத்யும்னனுடைய சாரதியையும் குதிரைகளையும் கொன்று அவனுடைய தேரையும் உடைத்து விட்டார். தேரிழந்த துருபத குமாரன் உடனே அபிமன்யுவின் தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான். பாண்டவர்களுடைய சேனை நிலையிழந்து நடுக்கமுற்றது. துரோணரை கௌரவ வீரர்கள் மிகவும் பாராட்டினார்கள். அதன் மேல் சங்குல யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்களும் படையாட்களும் மாண்டார்கள். துரியோதனன் பீமனை நேரே சந்தித்தான். இருவருக்கும் உள்ள பகையை முதலில் பேச்சில் வெளிப்படுத்திய பிறகு போர் தொடங்கியது. தேர்களில் நின்று இருவரும் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கினார்கள். துரியோதனன் பலமாக அடிக்கப்பட்டு மூர்ச்சையடைந்து விட்டான். அதன் பேரில் கிருபர் அவனை சாமர்த்தியமாக தன் தேரில் ஏற்றிக்கொண்டு காப்பாற்றினார். பீஷ்மரும் அச்சமயம் வந்துவிட்டார். அவ்விடத்தில் நடந்த யுத்தத்தை தாமே நடத்தி பாண்டவ படைகளை துரத்தி அடித்தார். சூரியன் சிவந்து அஸ்தமிக்கும் சமயமாக இருந்தும் ஒரு முகூர்த்தம் பயங்கரமான போர் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது. திருஷ்டத்யும்னனும் பீமனும் உயிருடன் திரும்பியது தர்மபுத்திரனுக்கு அளவற்ற சந்தோஷம் தந்தது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். 6வது நாள் யுத்தத்தின் முடிவில் கௌரவ வீரர்களுக்கே வெற்றி என்று படித்தோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உளகுளிர
இதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால கோவிந்தன் வந்தான்.